அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட் ஃபீஸ் டைரிஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு நல்ல சிம்பிளான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் மலாய் குஃப்தா வித் பட்டர் நான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நானுக்காக நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டு, ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சுகர், கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நான் ஒரு பவுலில் 1/2 kg அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபோல்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி மாவு டபுளாக பொங்கி வரும். ஸோ நான் நல்லா கொஞ்சம் கையிலையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தாலும் நீங்கள் நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாவு நல்லா பிசைஞ்சு நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைமுக்கு விட போகிறேன். இதில் நான் கொஞ்சம் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு ரெஸ்டிங் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா மாவு டபுளாக இருக்கும். ஸோ நான் ஒரு தவாவில் இந்த மாதிரி நான் ஷேப், நீங்கள் ஓவல் இல்லைனா ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம். இதில் நான் கொஞ்சம் துருவி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணுறேன். கார்லிக் ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸு, அதுக்கப்புறம் கசூரி மேத்தி இதெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக. ஸோ கசூரி மேத்தியும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 சைடுமே ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். இது கம்பல்சரியாக கீ ஆட் பண்ணணும், இல்லைனா நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 சைடு சும்மா ஃப்ளிப் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ்வில் டைரெக்டாக அந்த க்ரில் பேனில் வச்சு குக் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல பபுள் நான் நல்லா குக் ஆகியிருக்கும். அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் சிம்பிளாக நான் ரெடி பண்ணணும். ஸோ சூப்பராக நான் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நாங்கள் எல்லா நானுமே ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்ம மலாய் குஃப்தாக்கு, சிக்கன் மலாய் குஃப்தாக்கு சிக்கனை ஒரு பிளெண்டரில் 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கரம் மசாலா, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், தனியா பவுடர் இது எல்லாமே 1 ஸ்பூனு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தான் நமக்கு நல்ல ஷேப் கொடுக்க யூஸ் பண்ணோம். கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ நான் பிளெண்டரை மூடிட்டு ஒரு 2 வாட்டி கோஸாக கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தாக பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோஸாக பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. நான் ஒரு பிளேட்க்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ மலாய் குஃப்தாக்கு ஓவல் ஷேப்பில் நம்ம உருட்டி வைக்கணும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சிலில் லைட்டாக ஆயில் தடவி இந்த மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ஓவல் ஷேப்பில் கோஃப்தா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுத்துட்டு லைட்டாக கீழே இருந்து நீங்கள் பிரித்து எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் டைரெக்டாக அப்படியே ஓவல் ஷேப்பில் உருட்டிடுவேன் கையிலேயே வச்சு. ஸோ இந்த மாதிரி நான் ஓவல் ஷேப்பில் வச்சு உருட்டிடுவேன். நீங்களும் உங்களுக்கு அப்படியே ஈஸியாக வரும்னா நீங்களும் பண்ணிக்கலாம். இந்த 1/2 kg சிக்கனுக்கு இவ்வளோ பேட்டர் வரும் உங்களுக்கு. ஸோ இது 5 to 6% பர்சன்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு. ஸோ நான் எல்லா பேட்டர்லேயுமே இந்த மாதிரி சிக்கன் குஃப்தா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஸ்கிப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை பச்சை மிளகா மட்டுமே போட்டு கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக கை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி தான் ஓவல் ஷேப்பில் தான் உருட்டி வைப்பேன். ஸோ நான் இருக்கிற எல்லா பேட்டர்லையுமே இந்த மாதிரி 2 பிளேட்டர்ஸில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நான் இது ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனை தவாவில் நான் ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம், கம்பல்சரியாக மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸோ அப்போ தான் உள்ளே இருக்க சிக்கன் மசாலாஸ் எல்லாமே நல்லா வேகும். இல்லைனா அவுட் சைட் மட்டும் நல்லா வெந்துடும், உள்ளே வேகாது உங்களுக்கு. ஸோ மீடியம் ஃப்ளேமில் 2 சைடுமே டபுள் குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 70% குக் ஆனால் போதும். பேலன்ஸ் நம்ம கிரேவியில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ நான் இருக்கிற பேட்டரில் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மலாய் குஃப்தா ரெடி ஆகிடும். மேலே பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணும்போது குஃப்தாஸ் எல்லாமே நல்லாவே உள்ளேருந்து குக் ஆகிருக்கும்.
மெயினாக நீங்கள் கடலை மாவு வந்து ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஆகிடும். நான் சொன்ன மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கோஃப்தாஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நம்ம கிரேவியில் போட்டு குக் பண்ணும் போது இன்னுமே ரொம்பவே குஃப்தா வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். கிரேவி ரொம்ப சிம்பிள். ஒரு பேனில் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணுறேன். இதில் கீ, ஆயில் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டர் வந்து பேசிக்காகவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவருக்காக. ஸோ நான் இதுக்கு 3 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து கோஸாக பெரிய பெரிய பீஸாக கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா நம்ம வந்து இந்த கிரேவி வந்து அரைக்க போகிறோம். ஸோ இதில் 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 kg சிக்கன் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆனியன் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் இந்த ஸ்டேஜில் சால்ட் ஆட் பண்ணி ஒரு வாட்டி சால்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதை நம்ம ஆற வச்சிடணும். இந்த ஸ்டேஜ் பாருங்கள், இந்த கண்ணாடி பதமே போதும். ஸோ இப்போ நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில். இப்போது ஒரு பேனில் பட்டை, கிராம்பு, ஒரு பே லீஃப் ஆட் பண்ணி நம்ம அரைச்ச இந்த ஆனியன் காஜு பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்வே பண்ணிக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல், ஆனியனோட பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ போனால் தான் வந்து குக் ஆகும் போதே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நான் தனியாத்தூள், கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தனியாத்தூள் வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம தக்காளி எதுவுமே ஆட் பண்ணாததுனால கர்ட் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மலாய் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இந்த மலாய் தான். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் மலாய் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கோஃப்தாஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோஃப்தாஸ் ஆட் பண்ணும் போது உடையாமல் இருக்கும். ஏன்னா நம்மளோட கோஃப்தாஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணும் போதே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம். இப்போது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுறலாம். அப்போ தான் கோஃப்தாஸ் எல்லாம் வந்து கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதாங்க, கோஃப்தா கிரேவி வந்து சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் விட்டுறலாம். இப்போது உங்களுக்கு நல்லாவே கிரேவியோட ஸ்மெல் இருக்கும். மலாயெல்லாம் சேர்த்ததுனால அந்த ரிச் திக்னஸோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லிலே தெரியும். ஸோ கோஃப்தாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே போய் மிங்கிள் ஆகி நல்லா சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து குக் பண்ண விடுறேன். எதுக்காகனா கோஃப்தாஸ் வந்து கொஞ்சம் நல்ல கிரேவியோட நல்ல சாஃப்ட் ஆகிறதுக்காக. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறோம். கசூரி மேத்தி ஆட் பண்ண உடனே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா சாட்வே பண்ணிக்கோங்க. ஸோ கோஃப்தாஸ் எல்லாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மலாய் கோஃப்தா பட்டர் நானோட ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் டின்னருக்கு ஹோட்டலுக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் போகாமல் இந்த மாதிரி வீட்டில்